கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதி சபை எப்படி இருந்தது? முதலாம் பேதுரு, முதல் பீட்டர், அவர்தான் பேதுரு என்பவர். அவர் மேல் அபிஷேகம் இருந்தது. அவர் அந்நிய பாஷை அடையாளத்துடன் பேசினார். அவர் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தாரா? முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் மேல் அபிஷேகம் இருந்தது. அந்நிய பாஷை அடையாளத்துடன் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எப்படி எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து வந்து ஊழியம் செய்தார்கள். பிரியமானவர்களே, அந்த அபிஷேகம் வேணும். தெளிப்பு ஞானஸ்தானம் இருக்கக்கூடாது. முழுக்க ஞானஸ்தானம் தான் இருக்க வேண்டும். ஒரு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் ஒரு குழந்தையை லட்சக்கணக்கில் சென்று படிக்க வைக்கிறாங்கன்றா, அந்த லட்சக்கணக்கில் கொண்டு பணத்தை கட்டி அந்த குழந்தைக்கு அந்த தகப்பன் கொண்டு படிக்க வச்சான்னா, அதில் ஏபிசிடி ஆரம்ப எழுத்தே தப்பாக சொல்லி கொடுத்தா எப்படி அதை கொண்டு மறுபடியும் அந்த ஸ்கூலில் சேர்த்துவாங்க? டிசி வாங்கிட்டு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதே போல தான் ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, மாம்சமாய் பூமியிலே வந்தது. அதுதான் பிரியமானவர்களே. பைபிளை எடுத்துக்கொண்டு பைபிளவே மறைத்து வைத்தார்கள். பைபிளை எடுத்துக்கொண்டு பைபிளில் ஒரு தெளிப்பு ஞானஸ்தானமே கிடையாது. முழுக்க ஞானஸ்தானம் தான். இயேசு கிறிஸ்து எடுத்தார், பேதுரு எடுத்தார், எல்லாம் யோர்தான் நதியில் எடுத்தாங்க. இப்படித்தான் இருக்கிறது வழிய தெளிப்பு ஞானஸ்தானம் கிடையாது. சட்டத்திட்டமாக பிரசங்கியுங்களேன். ஏன் வழி மாறினீர்கள் பிரியமானவர்களே? அது மட்டுமல்ல, அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்துடன் அபிஷேகம் பெற வேண்டும். அதுதான் முக்கியம். அப்பொழுதுதான் ஆவியானவர் ஆண்டவர் வழி நடத்துவார். இப்பொழுது விக்கிரக ஆராதனை, மரியாளை கும்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறதா? மரியாளன் தாய் ஒரு பரிசுத்த தாய் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை கும்பிடக்கூடாது. அதுக்கு சிலை வைத்து வணங்கக்கூடாது. விக்கிரக ஆராதனை ஆகிறது பிரியமானவர்களே. 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை, பிரதான கட்டளை, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்று. அதே போல தான் புதிய ஏற்பாட்டிலும் அப்படித்தான். ஏசாமி சிலை என்றாலும் சரி, ஏசாமியோட தாய் மரியம்மாள் சிலை என்றாலும் சரி, அதை கும்பிடக்கூடாது. அதனால்தான் ஆதி அப்போஸ்தலர் சபையில் இப்படியெல்லாம் இருந்ததா? இல்லவே இல்லை. அதனால் ஆதி அப்போஸ்தலர் சபை எது, பேதுருவின் மேல் கட்டின சபை எது, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாறுதல் சபைகளுக்கு, ஆதியிலிருந்து மாறிப்போன சபைகளுக்கெல்லாம் இருக்காதீர்கள். வேதத்தை கடைபிடிக்க வேண்டும், வேதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆமேன். God bless you. Praise the Lord.